போகிறோம். சங்கீதம் 13 பக்கம் 677 பக்கத்தில் சங்கீதம் 13 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பக்கம் 677 சங்கீதம் 13 நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். இதில் ஒரு 6 வசனங்கள் உண்டு. நாம் மாறி மாறி வாசிக்கலாம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இந்த கடைசி வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்குது. அதில் அந்த கடைசி வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த சங்கீதத்தில் உங்கள் கையை வச்சு உங்கள் கையை வைங்க. சங்கீதத்தில் கையை வைங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி இந்த சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எனக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். இந்த சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எனக்கு உதவி செய்யட்டும். என்னை நடத்துவதற்குரிய வார்த்தை இதிலிருந்து என் கண்ணுக்கு காண்பிங்க. என் உள்ளத்தில் அநேக கேள்விகள் உண்டு. எனக்கு நீங்கள் பதில் தரணும். நான் உண்மையுள்ள தேவனை நான் ஆராதனை செய்தேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள் இருக்கிற ஆண்டவரை உடைய வல்லமையை நான் கண்டுகொள்ளத்தக்கதாக என் கண்களை தெளிவாக்கும்படியாய் இந்த வாசித்த வார்த்தைகளுக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். என்னோடு இந்த வார்த்தைகளிலிருந்து நீர் பேச வேண்டுமா நான் செபிக்கிறேன். என்னை நடத்தும். சத்தத்தை கேட்பதற்கு என் செவிகளை திறந்துள்ள வேண்டுமா நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா போதும். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த வாசித்த சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தில் 4 முறை சொல்லுகிறார் எதுவரைக்கும், 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 எதுவரைக்கும். நம்முடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழும்புவது உண்டு. எதுவரைக்கும் இவைகள் தொடரும்? எதுவரைக்கும் இந்த பிரச்சனையை நான் சந்தித்து கொண்டே இருப்பேன்? எதுவரைக்கும்? நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஆண்டவரிடத்தில் அநேக முறை புலம்புகிற ஒரு வார்த்தையை தான் தாவீதும் இங்கே பாடி போயிருக்கிறார். தேவ சமூகத்தில் புலம்பலாய் அவர் பாடி போயிருக்கிறார். இந்த 6 வசனங்களிலே கடைசி 2 வசனங்களை விட்டுட்டிங்கன்னா அதற்கு இடைப்பட்ட ஒரு 2 வசனங்களிலே அவன் கடந்து போகிற பாதைகள், சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஒரு வார்த்தைகளிலே அவன் புரிந்து கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இதுவரையும் கடந்து போகவில்லை. ஆனாலும் அநேக முறை தேவ சமூகத்தில் நாம் புலம்புவது உண்டு. எதுவரைக்கும் ஆண்டவரே? இந்த எதுவரைக்கும் என்கிற கேட்கிற கேள்விக்கு நமக்கு ஒருவேளை பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த 13ஆம் சங்கீதத்திலே நம் புலம்பலை மாற்றுவதற்கு எதுவரைக்கும் என்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். நாம் அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்டால் பதில் அவ்வளோ சீக்கிரம் வராது. எப்பம்மா வாங்கி தருவ, நீ எப்பம்மா செய்வ பொறுமையாயிரு. ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவன் அப்படி அல்ல. எதுவரைக்கும் என்கிற கேட்கப்படுகிற அநேக கேள்விகளுக்கு தேவன் இந்த வார்த்தைகளிலே அவர் பதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி கேட்ட ஒரு தெய்வ மனிதனுக்கு 6ஆம் வசனத்தை சொல்லுகிறான், தேவன் எனக்கு நன்மை செய்தபடியால். பக்கத்துல கைப்பிடிச்சு உங்க கேள்விகளுக்கு நன்மை பலனாக பதிலாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் கேட்கிறாரு, எதுவரைக்கும் என்ன மறந்திருப்பீங்க? எதுவரைக்கும் உம்மை மறைத்திருப்பீங்க? அந்த வாசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகளை, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்,
எதுவரைக்கும் எனக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். 2வது வசனத்துல எதுவரைக்கும் என், போதும், அடுத்த வார்த்தையில எதுவரைக்கும் என் மேல். இது எல்லாமே தாவீது எதுவரைக்கும் என்ன, எதுவரைக்கும் எனக்கு மறைச்சிருப்பீங்க, எதுவரைக்கும் எதுவரைக்கும் என் மேல் உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நாலு முறை சொல்றான், எது வரைக்கும் நீங்க என்னை நீங்க மறந்துருப்பீங்க ஆண்டவரே. நம்முடைய ஜெபத்துல புலம்புவது உண்டு தெய்வ சமூகத்துல, ஆண்டவரே என்னை நினைச்சிருங்க. நமக்கு தெரியும் ஆசீர்வாதம்ல வசனங்கள் நிறைய தெரியும். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்றாரு, எது வரைக்கும் என்னை நீங்க மறந்துருப்பீங்க ஆண்டவரே, எது வரைக்கும் உண்மை எனக்கு நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்க. என் ஆத்துமா மேல, எது வரைக்கும் என் ஆத்துமா மேல அவங்க இன்னும் எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. கவனிங்களேன், வார்த்தையாய் வெளிப்பட்டது அவன் ஆத்துமா பாதிக்கிற அவளுக்கு வந்துருச்சு. அந்த 2வது வசனத்துல என் இதயத்துல சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்தேன். அவன் புலம்புறான், இங்க சொல்றான், என் இதயம் முழுசும் இப்ப சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்கிறது. இதெல்லாம் எது வரைக்கும் ஆண்டவரே? ஐயா, உங்க கேள்வியை ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல மாற்ற முடியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஒரு நொடி பொழுது போதும், அவராலே மாற்ற முடியும். சங்கீதக்காரன் சொல்றான், எதுவரைக்கும் என் இதயம் சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கும். ஒரே ஒரு நொடி தான். நீங்கள் வாசித்து பார்க்கலாமா? 5வது வசனத்துல கடைசி பகுதியில், என் இதயம் களி கூறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சஞ்சலத்தினால் நிறைந்திருந்த இதயத்தை தேவன் மகிழ்ச்சியாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எது வரைக்கும் ஆண்டவரே என் இதயம் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கும்? இப்ப சொல்றாரு, உன் இதயம் என் ரட்சிப்பினாலே களி கூறுமா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரே ஒரு நொடி பொழுது போதும் ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்றான், எது வரைக்கும் ஆண்டவரே என் இதயம் இப்படியா இருக்கும்? ஒரே ஒரு நொடி போதும். என் இதயத்தை ஆண்டவர் மாற்றி அவர் துதிக்கிற பாடல்களினாலே என்னை மாற பண்ணுகிறவராய் இருப்பார் அவர். அதான் 6வது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். என்ன நன்மை செஞ்சிட்டாரு ஆண்டவர்? என் இதயம் சஞ்சலத்தால் நிரம்பி இருந்துச்சு, அத ஆண்டவர் தமது ரட்சிப்பினாலே நிரப்பி அவைகளை களிகூறும்படியாக மகிழ்ச்சியாக மாற பண்ணிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே புலம்புறதை கவனிங்களேன். 2வது வாசித்து பார்க்கலாமா? 2வது வசனத்தை, சஞ்சலத்தை என் இதயத்தில் சஞ்சலம் நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். கவனிங்களேன். 2வது ஒண்ணு, என் இதயத்துல தினந்தனம் ஆத்துமாவை என் தினந்தனம் பெருகிட்டே போகுது. நமக்கு தெரியும், கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே தாங்க முடியாது. இது தினந்தோறும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ண முடியும்? இங்கே சொல்கிறார் தாவீது, நித்தம் என் ஆத்துமாவில் பிரச்சனைகள் பெருகி கொண்டே போகுது ஆண்டவரே. எது வரைக்கும்? இப்போ தான் சொல்கிறாரு, என் ரட்சிப்பை பிடிச்சிக்கோ, அவைகள் உன் சஞ்சலத்தை எல்லாம் மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது எழுதப்பட்டிருக்குது அதே பகுதியில், எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க சத்துரு உங்க மேல தன் தலையை உயர்த்துகிறதை மாறி தோன்றலாம், ஆனால் ஒருபொழுதும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் அவர் என் மேல், வெரி குட், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு என்னை ஜெயிக்காததுனால எனக்குள் இருக்கிற ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, எது வரைக்கும் ஆண்டவரே என் சத்துரு என் மேல உயர்த்துவான்? அவரு நம்மளை பார்க்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் பார்வை நம்ம மேல விழுற வரைக்கும் நமக்கு தோன்றும் என்ன தெரியுமா? சத்துரு என்ன என் மேல உயர்த்துற ஆண்டவரே, என் இதையெல்லாம் சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்க ஆண்டவரே. இதெல்லாம் எப்ப தெரியுங்களா? அவர் நம்மளை பார்க்கிற வரைக்கும் தான். அவர் பார்த்துட்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்க,
அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவராலே ஒரு நொடி பொழுதுல உங்கள் வாழ்க்கையில மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கீழே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 2ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, எதுவரைக்கும் ஆண்டவரே என் சத்துரு என்ன மேற்கொள்றது மாதிரி இருப்பான். 4ஆம் வசனத்துல முதல் பகுதியில அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்குதான் சொல்றாரு அவரு, என்னை பார்த்துருங்க, என் சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க, என் கண்ணை கொஞ்சம் தெளிவா காமிச்சிருங்க. இல்லையா சொல்லுங்க. 3ஆம் வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து நான் என் கண்களை தெளிவாக்கும். இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் சொல்றாரு, என்னை நோக்கி பாரும், என் சத்தத்தை கொஞ்சம் கேளும், என் கண்ணை கொஞ்சம் தெளிவா மாத்திடும். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. என் கண்ணில் தெளிவு இல்லாதனால தான் என் சத்துரு என்னை மேற்கொள்ற மாதிரி தெரியுது ஆண்டவரே. இப்போ அவன் என்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவதற்கு முன்னாடி என் சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கொஞ்சம் பார்த்துருங்க. 3ஆம் வசனத்துல, என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து என் கண்களை தெளிவாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காரியம் மாத்திரம் நடந்துட்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த மரண இருளில் நீங்க கடந்து போனாலும் பரவாயில்ல, உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு கண்களை தெளிவாக்குவராய் மாத்திரம் வெளிப்பட்டால் மாத்திரம் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், உங்க கண்களை தெளிவாக்குகிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிருபைகளை பெருக பண்ணுகிறவராய் இருப்பார். நீங்க வாசித்து பார்க்கலாமா? 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். சொல்றாரு, நான் இப்ப கூட உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4ஆம் வசனத்துல 2வது பகுதியில, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களிகூராதபடிக்கு இப்படி செய்தருளும். இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில பார்த்து அவன் சந்தோஷப்பட கூடாது ஆண்டவரே, அதனால இந்த காரியத்தை எனக்கு இப்படி செஞ்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, நான் உம்முடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு உங்க கிருபை போதும், என் இதயத்தை சந்தோஷமா உங்களால மாற்ற முடியும். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, கடைசி வார்த்தையில, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் அவர் கிருபை உங்களுக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சத்தத்தை அவர் கேட்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிற மாதிரி கூப்பிட்டுருங்க போதும். அவர் உங்களை பார்க்கட்டும், நம்முடைய கண்களை அவர் தெளிவாக்கட்டும். நம்முடைய கண்களை மறைவாயிருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அவருடைய பிரசன்னம் நமக்கு காண்பித்து கொடுக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் வார்த்தை எது வரைக்கும், கடைசி வார்த்தை சொல்றாரு, எனக்கு நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல சொல்லும்போது புலம்பல் ஆரம்பித்து தாவீது முடிக்கும் பொழுது சொல்றாரு, எனக்கு நன்மையை செஞ்சிட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடிச்சு, இந்த நாட்கள் துவக்கம் உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கலாம், ஆனால் முடிவோ தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். சத்தமாய் சொல்லுங்க ஆமென். அப்படியே முடிய பண்ணுவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் சங்கீதங்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, ஜனத்தின் இதயத்தை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே, அங்க உள்ளத்துல எழும்புகிற கேள்விகளை பார்க்கிறவர் ஆண்டவரே, இப்பவும் நீங்க பதில் தருகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எதுவரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பிதாவே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், தேவன் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், அவரை நான் பாடுவேன். நாங்க மரண இருளை கடந்து போனாலும் தேவரே அங்கேயும் நீங்க கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே, கூடவே இருக்கிறீர். உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
இந்த வார்த்தைக்குள் இருக்கிற உம்முடைய ஜீவன் ஆண்டவரே உம் ஜனங்களை உயர்த்தட்டும் ஆண்டவரே, உம் ஜனங்களை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. நீ நோக்கி பார்ப்பீராக, அவருடைய சத்தங்களை கேட்பீராக, அவருடைய கண்களை தெளிவாக்க வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவருடைய கண்களை திறந்தருள வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. மகிமைப்படுத்துங்க, உமக்கு மாத்திரமே மகிமை கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.